ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஐஓசிஎல் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 20 ஜூலை 2024 தான் விட்டுருக்காங்க. என்னென்ன லொக்கேஷன்ஸ்னு அவங்க டாப்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. கவுஹாத்தி, பார்வனி, அதுக்கப்புறம் குஜராத், ஹால்டியா, மதுரா, பானிபேட், அப்புறம் டிக்பாய், அதுக்கப்புறம் பங்கானியன், பாராடீப் சொல்லிட்டு இந்த வேரியஸ் லொக்கேஷன்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ரெஃபைனரி, அதுக்கப்புறம் பைப் லைன் டிவிஷன்ஸ் சொல்லிட்டு 2 கேட்டகரிக்கு மொத்தம் 12 கேட்டகரி போஸ்ட் சொல்லியிருக்காங்க. 470 ப்ளஸ் வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஃபைனரி டிவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரிஃபைனரி டிவிஷன்ஸ் சரி, பைப் லைன் டிவிஷன்ஸ் சரி, சேலரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். 25,000 1,05,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில போஸ்ட் கோடுக்கு வந்து சேலரி மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிஃபைனரி டிவிஷன்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் மொத்தம் 8 கேட்டகரி வந்து சொல்லியிருக்காங்க வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து. அப்புறம் வேரியஸ் லொக்கேஷன்ஸ்க்குமே எவ்வளோ வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி டீட்டெயில்ஸில் டோட்டல் வேகன்சி ஃபஸ்ட்டு, அப்புறம் யூஆர் கேட்டகரி, எக்கனாமிக் கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஃபிசிக்கலி சேஞ்சர்னு சொல்லிட்டு இந்த டோட்டல் வேகன்சியை வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதையுமே கிளியராக சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன், அதே போல் ஜேஇ பிஎன்யூ டிபார்ட்மெண்ட், அதே போல் ஜேஇ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் அதே ஜேஇ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 8 கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் லொக்கேஷன்ஸ்க்கு வந்து டோட்டல் போஸ்ட் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே போல் கம்யூனிட்டி வைஸ்மே சொல்லியிருக்காங்க, அதையுமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ரிவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே யூஸ் பண்ண ஷார்ட் ஃபார்மோட அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பைப் லைன் டிவிஷன்ஸ்க்கான வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்கள், மொத்தம் 4 கேட்டகரி இருக்குது. இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல், இன்ஜினியரிங் மெக்கானிக்கல், அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் டிஎன்ஐ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து டெக்னிக்கல் அட்டண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரிக்கு போஸ்ட்டு. இதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு 3 வேகன்சி இருக்குது. இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக்கலில் ஒரு வேகன்சி, மெக்கானிக்கலில் ஒரு வேகன்சி, லாஸ்ட்டாக வந்து டெக்னிக்கல் அட்டண்டன்ட்டில் வந்து ஒரு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மற்றபடி மற்ற எல்லா வேகன்சியும் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் தான் இருக்குது. மோஸ்ட்லி நார்த் சைடில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மோஸ்ட்லி அந்த சைடு தானே இருக்குது. அங்கே தான் வேகன்சி அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து கல்வி தகுதி, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ரிஃபைனரி அந்த டிவிஷன்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் பைப் லைன் டிவிஷன்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மேண்டரி கிடையாது. ஆனால் ரிஃபைனரி டிவிஷன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு போஸ்ட்டுக்குன்னா வேகன்சி என்ன டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து டிப்ளமோவில் கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், கெமிக்கல் டெக்னாலஜி, ரெஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் அப்படின்னு முடிச்சிருந்தாலோ, இல்லை டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தாலோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா, இந்த ரெஃபைனரி டிவிஷன் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷனில் நீங்கள் 50% மார்க் வந்து எடுத்துருக்கணும். ஜென்ரல், எக்கனாமிக், ஓபிசி கேண்டிடேட்டு. நீங்கள் எஸ்சி, எஸ்டி இருந்தீங்கன்னா நீங்கள் 45% எடுத்தாலே போதும். சரிங்களா, அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஜேஇயில் பிஎன்யூ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டிப்ளமோவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், அதே போல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அப்படின்னா 10th வித் ஐடிஐ ஃபிட்டர் அதை முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பாய்லர் காம்படின்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேஇ வந்து பிஎன்யூ, அப்புறம் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் பாருங்கள். டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜேஇ எலக்ட்ரிக்கல் பாருங்கள், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல், அதுக்கு வந்து பாருங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும். அப்புறம் அதாவது நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஃபிட்டர் ட்ரேடு படிச்சிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கு பிறகு இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு பாருங்கள். ஜேஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் அனாலிஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள், பிஎஸ்சி டிகிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அதை முடிச்சிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபயர் அண்ட் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 6 மந்த் கோர்ஸ் டியூரேஷனாவது நீங்கள் முடிச்சிருக்கணும்.
அதாவது நல்லா ஒரு ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th + சப் ஆஃபீஸர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லை 6 month ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலிடு ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த க்ரைட்டீரியாலாம் நீங்கள் வந்து கரெக்டாக மீட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், ஃபயர் அண்ட் சேஃப்டி போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு பைப் லைன் டிவிஷன்ஸ்க்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன் பேராமீட்டர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்க, டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை பைப் லைன் பொறுத்த வரைக்கும். அதுக்கு பிறகு வந்து பாருங்கள், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு பிறகு T&I இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் T&I அதுக்கு பாருங்கள், டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் ரேடியோ கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு அதை முடிச்சுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து 10th அப்புறம் ITI முடிச்சிருக்கணும். அதை முடிச்சிருந்து இவங்க சொன்ன அந்த ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேஷனல் லெவல் இல்லை ஸ்டேட் லெவல் வந்து ITI படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல், ஃபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 14 கோர்ஸ் சொல்லியிருக்காங்க மெக்கானிக்கல் டீசல் வரைக்கும். அதை வந்து எத்தனை வருஷம் படிச்சிருக்கணும் மினிமம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெஃபைனரி டிவிஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் 4 P&Uக்கு மட்டும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி மற்ற எல்லாத்துக்குமே மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த ஃபீல்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள், ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 26 வயசுக்குள்ளே இருக்கணும், அதாவது 31 ஜூலை 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. SC/STக்கு வந்து 5 years, OBCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 yearsன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க, அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 டெஸ்ட்டுமே நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வேலை வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க் இருக்கும் சப்ஜெக்ட் நாலேஜில், நியூமரிக்கல் எபிலிட்டி 15 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 10 மார்க்குன்னு சொல்லிட்டு கொஷின் பேப்பர் சொல்லியிருக்காங்க. கொஷின் வந்து ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த அதாவது எக்ஸாம் சென்டருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்லாம் வந்து எப்போ டவுன்லோட் பண்ணுற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னும் பாட்டமில் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு பிறகு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது உமன்ஸ் கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ரெஃபினரி டிவிஷன்ஸில் வந்து ஒர்க் பண்ணுற சில டேஞ்சரான விஷயம்லாம் இருக்குது இல்லையா, அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எது அப்ளிகேபிள்னா ரெஃபினரி டிவிஷன்ஸில் வந்து இந்த ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் 4 எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் JEE வந்து மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற சில முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனு. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் பே பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 300 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல், எக்கனாமிக், OBC அவங்க மட்டும்தான், மற்றவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. SC/ST ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் அவங்களாம் வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவங்க மட்டும்தான் 300 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க, அதையுமே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து IOCL.com இந்த வெப்சைட்லாம் போய்ட்டு முழுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபில் பண்ணுறதுலாம் எப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிளியராக சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வந்து கொரிஸ் இருக்குது, டவுட் இருக்குன்னா நீங்கள் இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி, அதாவது காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock நீங்கள் கால் பண்ணி, ஒர்க்கிங் டேஸில் கால் பண்ணி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் டவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான தேதிகள் பார்த்தா
அதாவது 22 ஜூலை 2024 நேற்றே அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஆகஸ்ட் 2024. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்கன்னா செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வந்து ஹால் டிக்கெட் வந்துடும். அதுக்கப்புறம் சிபிடி டெஸ்ட்டு, சிபிடி எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து செப்டம்பர் மாதம் டென்டேட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட் சொல்லலை கரெக்டாக. அப்புறம் ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு 3rd வீக் ஆஃப் அக்டோபரில் வந்து ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. 3rd வீக் ஆஃப் அக்டோபரில். ஸோ இதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் முக்கியமான விவரங்கள். அப்புறம் எந்த விதமான ஜாப் ஸ்கேமும் இல்லை, பியூராக மெரிட்டில் தான் பேசினிருக்கிறோம். அப்புறம் எக்ஸாம் சிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் வந்து எக்ஸாம் வந்து சென்டர். சரிங்களா. நீங்கள் அப்ளை பண்ணும்போது எக்ஸாம் சென்டர் வந்து சென்னை கொடுத்துக்குங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஐஓசிஎல் அறிவித்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான முக்கியமான விவரங்கள். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் அந்த வேகன்சி டீட்டெயில் வந்து கிளியராக, அதாவது டீட்டெயிலாக சொல்லலை. ஏன்னா டீட்டெயிலாக சொன்னால் ரொம்ப டைம் எடுத்துக்கும். சரிங்களா. நான் மோஸ்ட்லி அதுக்கான கல்வி தகுதி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கல்வி தகுதியிலே நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நீங்கள் அந்த அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா. மெயினாக அதை பார்த்துட்டு இங்கே வந்து பண்ணுங்கள். இங்கே சொல்லிட்டாங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருந்தீங்க, நீங்கள் கரெக்டாக அந்த கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஃபீல்டு, எந்த போஸ்ட் வந்து எலிஜிபிள், உங்கள் கேஸ்ட்டுக்கு எவ்வளோ வந்து, உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எந்த லொக்கேஷன்ஸ் கரெக்டாக தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.